வெல்கம் டு ஜெய்கா தமிழ். எருக்கு பூக்களை வச்சு பலவிதமான முறைகளில் மாலை கட்டி இருப்பதை பார்த்துருப்போம். எருக்கு பூவுடைய கிரீடத்தை வச்சு தான் இந்த மாலை கட்ட போகிறோம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாலையை கட்டி முடித்த பிறகு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. விலை மதிக்க முடியாதது பொன் ஆபரணங்களா பூ ஆபரணங்களா வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். தரமான எருக்கு பூக்களை கலெக்ட் பண்ணிக்கணும். பூக்களில் விஷமுடைய பால் இருக்கும், அதனால் 2 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அலசி எடுத்த பூக்களில் விஷமுடைய பால் இருக்காது. பூவுடைய கிரீடத்தை தனியாக கலட்டி எடுக்கணும். இந்த கிரீடத்தை வச்சு தான் இந்த மாலையை பண்ணி காமிக்க போகிறேன். கிரீடத்தை தனியாக கோர்த்தா மாலை ஒல்லியாக இருக்கும். இந்த முறையில் கிரீடங்களை வச்சு மாலை கோர்க்கும்போது மாலை பெருசாக இருக்கும், புதுமையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அழகாகவும் இருக்கும். இந்த மாலையை கட்டுறதுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பூவுடைய க்ரௌன் சிறிதும் பெரிதும் இல்லாமல் ஒரே அளவாக இருக்கிறது மாதிரி பார்த்து கலெக்ட் பண்ணிக்கணும். பூவின் அடிப்பகுதியில் உள்ள துளை வழியாக கத்திரிக்கோலை விட்டு பள்ளமான இடத்துல பாதி அளவு கட் பண்ணிக்கணும். இதுபோல் மற்றொரு கிரீடத்தின் பள்ளமான பகுதியில் பாதி அளவு வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 கிரீடத்தையும் சேர்த்து பொருத்திக்கணும். இந்த முறையில் பொருத்தி எடுத்த கிரீடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மாலை எவ்வளவு நீளம் வேண்டுமோ அதற்கு தேவையான கிரீடங்களை கலெக்ட் பண்ணிக்கலாம். நூலில் 6 பால்ஸ் முதல்ல கோர்க்கணும். 3 பால்ஸை உள்ளங்கையில் டைட்டாக பிடிச்சிட்டு ஷேப்பு மாறாமல் கோர்க்கணும். இந்த கிரீடத்தை நூலில் கோர்க்கும்போது நல்லா பிடிச்சிட்டு கோர்க்கணும், இல்லைன்னா கிரீடத்தோடைய பொசிஷன் மாறிடும். க்ரௌன் பால்ஸை எக்ஸ் ஷேப்புக்கு கொண்டு வரணும். நடுவில் உள்ள பால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். பார்ப்பதற்கு சதுரமாக இருக்கும், பிரிந்தோ கலண்டோ வராது. இந்த மாலையை கட்டுறதுக்கு முடிச்சு போட வேண்டியதில்லை, நூலை சுற்றி எடுத்தாலே போதுமானது. புதுமையான முறையில் விதவிதமான பூக்களை வைத்து விதவிதமாக கட்டிய வீடியோக்கள் ஜெய்கா தமிழில் உள்ளது. இந்த கிரீட பூமாலை 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் இந்த மாலையை கட்டி கொள்ளலாம். தங்கத்தில் தான் விதவிதமான ஆபரணங்களை பார்த்துருப்போம். தங்கத்தில் தான் அழகழகாக ஆபரணம் செய்து அணிந்து அழகு பார்ப்போம். அழகான பூக்களை வைத்து அழகான ஆபரணம் செய்து அழகான விநாயகருக்கு அழகாக சாற்றும்போது அழகாக காட்சி தந்து அருளை வாரி வழங்குவார். இந்த எருக்குப்பூ ஆபரணத்தை சிவனுக்கும் சாற்றி வழிபாடு செய்யலாம். விநாயகருக்கு லாவெண்டர் எருக்கு பூமாலையை தாராளமாக சாற்றலாம். வட இந்தியாவில் இந்த பூக்களை சிவனுக்கும் சாற்றி வழிபாடு செய்கிறார்கள். இதே முறையில் மாலைக்கு டாலரும் பண்ணிக்கலாம். இந்த மாலை சதுரமாக இருபுறமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பொன் ஆரங்களை விட பூ ஆரங்கள் தான் விலை மதிப்பில்லாதது. எப்படின்னா, பொன் எப்படினாலும் வாங்கிக்கலாம், பூக்கள் இயற்கை தரும்போது தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விலை மதிக்க முடியாதது பூக்கள். இந்த விலை மதிக்க முடியாத பூக்களை வைத்து இந்த முறையில் பூ ஆபரணங்களை செய்து விநாயகருக்கு சாற்றி விநாயகப் பெருமானின் பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.